ஹாய் ஹலோ விவர்ஸ், நான் உங்க பிகே வந்தாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஆல்ரெடியா வந்துட்டு செல்வ பெருந்தகை இருக்கார் இல்லையா, அவர் மேல எக்கச்சக்கமான குற்றச்சாட்டு அப்படின்றது சொந்த கட்சிக்குள்ளேயே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ காங்கிரஸை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நேற்று அப்படின்னு சொல்ல கிடையாது. எப்பயுமே இந்த கோஷ்டி மோதல் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். எல்லா கட்சியிலையுமே கோஷ்டி மோதல் அப்படின்றது இருந்தாலும் கூட காங்கிரஸ் கட்சியில எப்பயுமே அது அப்பட்டமா வெளியே தெரியக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு தலைவருக்கு பின்னாடியும் அவருடைய ஆதரவாளர் இருப்பாங்க. இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 6-7 கோஷ்டி தமிழக காங்கிரஸ்குள்ளேயே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா செல்வ பெருந்தகை தரப்பு இல்லாம மற்ற 5 தரப்புக்குமே ஒரு ஹாப்பியான நியூஸ் வெளிவந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, எலெக்ஷன் ரிசல்ட் வெளியான ஒரு மாசத்துக்குள்ள தமிழக காங்கிரசினுடைய தலைவர் பொறுப்பை வேற ஒரு புதுமுகத்துக்கு கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிருச்சான் அகில இந்திய காங்கிரஸ். ஸோ இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கார்த்திக் சிதம்பரம், ஜோதிமணி, மாணிக்கம் தாகூர், செல்லக்குமார் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே அந்த ரேஸ்ல குதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டெல்லிக்கும் படையெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுவரைக்கும் எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் செல்வ பெருந்தகை மேல வைக்கப்பட்டு டெல்லிக்கு வந்துட்டு புகார்கள் அனுப்பப்பட்டிருந்தாலும் மல்லிகார்ஜுன கார்கே இருக்கார் இல்லையா, அவருடைய தார்மீக ஆதரவு அப்படின்றது செல்வ பெருந்தகைக்கு இருந்ததுனால அவரை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல. தொடர்ந்து தலைவர் பதவியில நீடிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த எலெக்ஷன் டைம்ல தலைமை சொன்ன சீட்டை கேட்டு வாங்காம விட்டது, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ்க்காக வேலை செய்ய சொன்னா திமுகக்கு ஆதரவாகவே எல்லா வேலைகளையும் செஞ்சது, வேட்பாளர் தேர்வுல குளறுபடி, ராகுல் காந்தி வந்து பேசினதை உல்டாவா மாத்தி சொன்னது அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான சர்ச்சைகளை சிக்கி பதவியை இழக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு வந்திருக்கு செல்வ பெருந்தகை. சோ திமுகவினுடைய ஆட்சி அமைஞ்சிச்சு அப்படின்னா அதிமுக இருக்கு இல்லையா, அதிமுக வந்துட்டு முழுசா 25 சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாங்க. அதனால வந்துட்டு காங்கிரஸ் 28-29 சீட்டுக்கு மேல வந்துட்டு நாங்க ஜெயிப்போம், கொடுக்கறதே 28 சீட்டு தான் கொடுத்திருக்காங்க, நாங்க ஒரு 26-27 சீட்டுக்கு மேல ஜெயிச்சு கேப்டன் எப்படி எதிர்கட்சி தலைவரா உட்கார்ந்தாரும் அந்த மாதிரி தமிழக காங்கிரஸ் வந்துட்டு எதிர்கட்சியா உட்காரும் அப்படின்னும் தான் எதிர்கட்சி தலைவர் ஆயிரலாம் அப்படின்ற கனவுலையும் மிதந்துகிட்டு இருந்தாரு செல்வ பெருந்தகை. ஸோ அவருடைய ஆசையில மண்ணள்ளி போடுற மாதிரி தமிழக காங்கிரசினுடைய தலைவர் பதவியே இப்ப கைவிட்டு போற சுச்சுவேஷன் அப்படின்றது உருவாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்ன ஆச்சு செல்வ பெருந்தகைக்கு, அதை தாண்டி அவர் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன, யார் தமிழக காங்கிரசினுடைய புதிய தலைவரா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் தான் விலாவாரியா பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸ், பாலிடிக்ஸ், ஸ்போர்ட்ஸ் எதுவா இருந்தாலும் அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா செல்வ பெருந்தகை இருக்கார் இல்லையா, 2019 to 2002 வந்துட்டு முன்னாள் காங்கிரஸ் தலைவரான அழகிரியினுடைய பதவிக்காலம் அப்படின்றதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த டைம்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அகில இந்த காங்கிரஸ்லயே வந்துட்டு ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் போய்கிட்டு இருந்ததுனால இங்க தலைவரை மாத்தாம இருந்தாங்க. அதுக்கப்புறமா புதிய தலைவரா அங்க வந்து மல்லிகார்ஜுன கார்கேனுடைய தார்மீக ஆதரவு இருந்ததுனால 24ல இங்க செல்வ பெருந்தகை தனிக்காட்டு ராஜாவா வலம் வர தொடங்கி இருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். கட்சி நிர்வாகிகளுடைய கருத்தை கேட்கல, அவருடைய ஆதரவாளர்கள் சொல்றதை மட்டும்தான் கேட்கிறாரு அப்படின்ற மாதிரியான புகார்கள் டெல்லி தலைமைக்கு போனாலும் அது அங்க இருந்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பெருசா கண்டுக்காததுனால எந்த விதமான ஆக்ஷனும் செல்வ பெருந்தகை மேல பாயல. ஆனா தேர்தல் டைம்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இத்தனை வருஷமா நம்ம திமுகவுடைய கூட்டணி அப்படின்றதுல இருக்கோம். ஸோ குறைஞ்சபட்சம் வந்துட்டு 35 சீட்டு கேளுங்க, ஏன்னா தாவேகாவோட வந்துட்டு கூட்டணி அப்படின்றது போனோம்னா 70 சீட்டு வரைக்கும் தர்றதுக்கு ரெடியா இருக்காங்க, அதுல பாதி ஒரு 35 சீட்டாவது கேளுங்க அப்படின்னு சொல்லி ராகுல் தரப்பு கிட்ட இருந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா அது செல்வ பெருந்தகை பெரிய அளவுல எடுத்துக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மாணிக்கம் தாகூர் குரூப் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்துட்டு எப்படியாவது ராகுல் காந்தி கிட்ட ஓகே வாங்கி தாவேகாவோட அலைன்ஸ் வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிதீவிரமான முயற்சி அப்படின்றத எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கட்சியினுடைய நலனுக்காக தான், கட்சி 70 தொகுதிகளில் போட்டியிட்டா நமக்கு தானே நல்லது அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை சொல்லி ராகுல் காந்தியினுடைய குட் புக்ல அவங்கெல்லாம் இடம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம்.
ஆனா செல்வ பெருந்தகையை பொறுத்த வரைக்குமே திமுக கொடுக்கறத வாங்கிக்குவோம், அவங்க 25 கொடுத்தா என்ன நம்ம வாங்கிக்கலாம், அவங்க கூட இருக்கிறது தான் நமக்கு பலம், அவங்களாலதான் எல்லாமே, அவங்க தான் பவரு அப்படின்னு சொல்லிட்டு தான் கட்சியை விட்டுட்டு இன்னொரு கட்சியை பத்தி பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து புகழ் பாடிக்கிட்டே இருந்தது காங்கிரஸ் தலைவர்களுக்கு அவர் மேல ஒரு கருப்புமை வைக்கிறதுக்கான முக்கியமான காரணமா மாறி இருந்துச்சு. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா சரி ஓகே ஏதாவது ஒண்ணு பண்ணி கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிங்க அப்படின்னாலும் கடைசி வரைக்கும் அதை முடிக்க முடியாம திணறிக்கிட்டு இருந்தாரு நம்ம அண்ணன் செல்வ பெருந்தகை. கடைசியா பார்த்தோம் அப்படின்னா சிதம்பரம் இருக்காரு இல்லையா, அவர் தான் சீனுக்குள்ள டைரக்டா போய் ஸ்டாலின் வீட்டுல பேசி சோனியா தரப்புல பேசி இந்த கூட்டணி அமையறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா இருந்தது சிதம்பரம் தான் அப்படின்னு சொல்லலாம். அதனாலேயே பார்த்தோம் அப்படின்னா செல்வ பெருந்தகை மேல இருந்த ஒரு நல்ல மதிப்பு அப்படின்றது அடிபட்டிருக்கு. ரெண்டாவது அப்படியே வாங்க 28 சீட்லையும் கட்சிக்காக உழைச்சவங்க கட்சியுடைய மூத்த உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரான்னு கேட்டோம்னா அதெல்லாம் கிடையாது, பணத்தை வாங்கிட்டு சீட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கட்சியில் இருக்கக்கூடியவங்களே அவர் மேல குற்றச்சாட்டு அப்படின்றத வச்சிருந்தாங்க. இது டெல்லி தரப்பை இன்னும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ராகுல் காந்தி வந்தப்ப அவர் ஒரு விஷயத்த சொல்ல அதை வேற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்ல அது சோசியல் மீடியால பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய அளவுக்கு கேலி கிண்டலுக்கு உள்ளானதுனால அதுவும் ராகுல் காந்தியை உச்சகட்ட கோபத்துக்கு ஆளாக்கி இருக்கான். இது எல்லாத்தையும் தாண்டி என் வீட்டுல ஐடி ரைடு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க அப்படிலாம் எந்த ரைடுமே நடக்கலன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை சார்பில் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருந்துச்சு. ஸோ இப்படி அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா சர்ச்சைகள்ல தொடர்ந்து சிக்கிக்கிட்டே இருந்தவரை இதுதான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா எதிர்கோஷ்டியெல்லாம் மறுபடியும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி மாத்துறதுக்கான முடிவை அகில இந்திய காங்கிரஸையே எடுக்க வச்சுட்டாங்களாம். ஒரு பக்கத்துல தங்கபாலு, திருநாவுக்கரசு, அழகிரி அப்படின்னு சொல்லிட்டு பழைய தலைகளே மறுபடியும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும் போது டெல்லி தலைமை ஸ்ட்ரிக்டா புதுமுகத்துக்கு தான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி, செல்லக்குமார்லாம் உச்சகட்ட ஹாப்பினஸ்ல இருக்காங்களாம். இந்த ரேஸ்ல எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு டெல்லி தலைமையை ஒரு பக்கம் காக்கா பிடிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்களாம், முகாம் போடவும் முன்னுரிமை கேட்டு விண்ணப்பிச்சிருக்காங்களாம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழக காங்கிரஸ்க்கு அடுத்த தலைவரா யார் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை.